வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நெல்லிக்காயை வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யலாம். அதுக்கு நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு கழுவிடுங்க. கழுவி எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்டீமரில் அதை நான் ஒரு இட்லி தட்டு வச்சு அதை வேக வைக்கிறேன். இட்லி தட்டில் வச்சு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். எடுத்து பார்த்துக்கோங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை வெட்டி நம்ம விதையை தனியாக எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அது மாதிரி கீறி அந்த விதையை தனியாக எடுத்து வச்சுட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா இதையும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக விதை வந்துடும். அந்த சீடெல்லாம் இது மாதிரி எடுத்து தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக. நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு தான் அரைச்சேன், ஏன்னா ஃபுல்லாக நைஸாக அரைக்க முடியல. அதனால் உங்களோட தண்ணி விடாமல் அரைக்க முடியும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அதுக்கு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக கூட போட்டுக்கோங்க. போட்டு இதையும் அதில் சேர்த்துட்டு, ஏன்னா அதை பாகு பதத்துக்கு கிண்டிட்டு கூட இதை சேர்த்துருக்கலாம், ஏன்னா இதில் தண்ணி இருக்கனால அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கணும். ஒரு அல்வா பதத்துக்கு அது வந்துருச்சு. வந்த பிறகு அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். அதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை, ஆனால் நல்லா ஒட்டாமல் தான் திரண்டு வந்தது. அது அப்படியே கலர் மாறி மாறி அழகான கலராக வந்தது. பாருங்கள், கிளற அது கலர் மாறும் அப்படியே. இப்படி அல்வா கலருக்கே வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. நல்லா திக்கான பதம் வந்த உடனே ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூனு, சுக்கும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சது இது. கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு 1/4 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுட்டேன்.
சூப்பராக இருந்தது. அல்வா மாதிரியே கூட அப்படியே நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அந்த காரத்தை வேணால் குறைச்சிட்டு கொடுத்து பாருங்கள். ஏன்னா நெல்லிக்காய் தனியாக சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. சொல்லாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. நான் வந்து அதை ஒரு மினி இட்லி தட்டில் அதை ஊற்றி வச்சேங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்காக கொஞ்சம் நெய் தடவிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு அரை லெமனை வந்து அதில் மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். அதில் ஊற்றி வச்சதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு அப்படியே உருட்டி எடுத்துட்டேன். ஆனால் கல் மாதிரி இல்லை, அது சாஃப்டாக தான் இருந்தது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது மாதிரி போட்டு ஆற வச்சுட்டு லாஸ்ட்டாக மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். சூப்பராக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.